நின்று வாகனத்தை நிறுத்தி வணங்காவிட்டால் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும் என்கின்றதை ஒரு ஐதீகமாக கொண்டு தற்போதும் சிலர் நடந்து வருகிறார்கள். 250 பேரினுடைய பசிப்பிணியினை போக்குகின்ற அளவிற்கு எமது ஆலயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் வழங்கப்படும். ஊர் மக்களிடத்தில் மம்பட்டியினை வேண்டி சற்று கொத்தி பிளப்போம் என்று ஒரு எண்ணத்திலே கொத்துகின்ற போது விநாயகப் பெருமானின் தோண்டிய மண்ணிலிருந்து இரத்தம் வந்ததை கண்டிருக்கிறார்கள். உலக தமிழர்களுக்கு ஒரு உறவு பலமாக இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். மற்றும் ஒரு தீபதர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆலயத்திற்கு உங்களை அழைத்து வரக்கூடிய நாங்கள் இன்றைக்கும் கூட யாழ்ப்பாணம் மண்குன்பான் பிரதேசத்திலே அமைந்து காணப்படுகின்ற விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம். என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்தினுடைய வரலாற்று பிரசித்தி சார்ந்த விடயங்களையும் அதைத்தான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த அற்புதமான வேளையில் நீங்களும் நாங்களுமாக இணைந்து பயணிக்கலாம், வாருங்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்திருப்பது தீவகம். இந்த தீவகத்திலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் நுழைவாயிலாக அமைந்திருப்பதுதான் இந்த மண்கும்பான் என்ற பிரதேசமாகும். இந்த பிரதேசமானது மணற்கும்பிகளால் நிறைந்திருப்பதால் மண்கும்பான் என்ற பெயர் பெற்று விளங்குகிறது. வடக்கும் தெற்கும் கடல் வளம் நிறைந்த பிரதேசமாக இந்த பிரதேசம் அமைந்து காணப்படுவதுடன் வெள்ளை கடற்கரை சுற்றுலா மையம் அமைந்து சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் கிராமமாகவும் அமைந்து காணப்படுகிறது. இளந்தென்றல் வீசும் தென்னந்தோப்புகளும் பனந்தோப்புகளும் இக்கிராமத்தின் அழகை மேலும் மெருகூட்டுகின்றன. அத்துடன் இந்த மாரி காலத்தில் நீர் நிறைந்த ஓடைகளில் கூட்டம் கூட்டமாக காணப்படும் பல்நாட்டு பல இன பறவைகளின் அழகோ ஒரு தனி அழகென்றும் கூட சொல்லலாம். இத்தகைய எழில் நிறைந்த கிராமத்தில் தீபகம் யாழ் நெடுஞ்சாலை அருகில் கோவில் கொண்டு வீட்டிருக்கும் விநாயகரே வெள்ளைப்புற்றடி ஸ்ரீ வீரகத்தி விநாயக பெருமான் ஆலயமாகும். விநாயக பெருமானினுடைய திருத்தலம் எப்படி தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால், ஆரம்ப காலத்தில் செட்டியர் பரம்பரையினர் என்ற பரம்பரையினர் இருந்தார்கள். இவர்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கிறது, அதாவது வண்ணார்பண்ணி சிவன் கோவில் இருக்கின்றது. அந்த சிவன் கோயிலுக்கு ஒரு விநாயக பெருமானினுடைய விக்கிரகம் வேண்டும் என்று சொல்லி விரும்பினம். அப்போ இவே அந்த விக்கிரகம் வாங்குறதுக்கு தென்னிந்தியாவுக்கு போயினம். தென்னிந்தியாவுக்கு போய் விக்கிரகத்தை, ஒரு விநாயக பெருமானினுடைய விக்கிரகத்தை வாங்கி கொண்டு வருகினோம். அதுவும் கடல் வழியாகத்தான் வருகினோம். அப்போ இவே வந்து இலங்கையை வந்தடைந்ததும் இளைப்பாறுவதற்கு
என்று சொல்லி அந்த விநாயக பெருமானினுடைய அந்த விக்கிரகத்தை வேப்ப மரத்துக்களை வச்சுட்டு போய் இழப்பாரினம். அப்போ அதற்கு பிற்பாடாகவே அந்த விநாயக பெருமானினுடைய சிலையை வந்து தூக்க முற்பட்ட வேளையில் தூக்க இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவே அதற்கு பிற்பாடு ஊர் மக்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த விநாயக பெருமானினுடைய சிலையை தூக்கினோம். ஆனால் அது தூக்கவே இல்லாமல் போயிட்டுது. அப்போ பிறகு என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் மண்வெட்டி வச்சு அதை பிரட்டி எடுப்போம் என்று சொல்லி யோசிக்கணும். அப்போ அப்படி மண்வெட்டி வச்சு அதை பிரட்டைக்குள்ளே ரத்தம் வந்தது. அப்போ பிறகுவே அந்த செட்டியர் பரம்பரையினர் என்ன செய்யணும்னா அந்த விநாயக பெருமான் வந்து இதில் தான் இருக்க விரும்புகிறார்ன்னு சொல்லி அந்த விநாயக பெருமானுடைய சிலையை அந்த வேப்ப மரத்துக்குள்ளேயே பிரதிஷ்டை செய்து ஒரு சிறிய குடில் ஒன்றை அமைத்து வழிபட்டு வந்தார்கள். இந்த ஆலயம் தான் தற்பொழுது மண்கும்பான் விநாயக பெருமான் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. திருவருள் நிறைந்த இப்பதியில் விநாயக பெருமான் தானே விரும்பி வந்து அமர்ந்தார் என்பது ஆன்றோர்களின் வாய்வழி செய்தியாகும். முன்னொரு காலத்தில் வைத்திலிங்க செட்டியார் என்ற ஒரு வணிக பெருமகன் இருந்தார். அந்த வகையில் அவரும் அவருடைய உதவியாளரும் தென்னிந்தியாவிலிருந்து மரக்கலம் மூலமாக விநாயகரினுடைய சிலையை ஊர்காவல்துறைக்கு எடுத்து வந்துள்ளனர். அந்த விநாயக பெருமானினுடைய சிலையை யாழ்ப்பாணம் கொண்டு செல்வதே அவர்களது நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் அவர்கள் கால்நடையாக யாழ்ப்பாணம் நோக்கி சென்றனர். நடையால் களைப்புற்ற அவர்கள் ஓய்வெடுக்க எண்ணினார்கள். அத்துடன் தாம் கொண்டு வந்த அந்த விநாயக பெருமானினுடைய சிலையையும் வெள்ளிப்புற்றடி என்ற அந்த இடத்தில் இறக்கி வைத்துவிட்டு ஓய்வெடுத்துள்ளனர். இவ்வாறு ஓய்வெடுத்து முடிந்ததும் யாழ்ப்பாணம் நோக்கிய தமது பயணத்தை தொடர ஆரம்பித்தனர். அந்த வகையில் தாம் இறக்கி வைத்த சிலையை தூக்க முயன்றனர். ஆனால் அவர்களால் அதனை தூக்க முடியவில்லை. பலரும் சேர்ந்து முயன்றும் கூட தூக்க முடியவில்லை. அவர்கள் இந்த செய்தியை ஊரில் உள்ள பெரியோர்களிடம் கூறி விநாயக பெருமானுக்கு இவ்விடத்தில் ஆலயம் ஒன்றை அமைத்து பராமரிக்குமாறு வேண்டி தங்களுடைய பயணத்தை தொடர்ந்தனர். அந்த ஊரவர்களும் அவர்களுடைய பணிப்புரையை ஏற்றுக்கொண்டு அவ்விடத்திலே பனையோலியால் சிறிய குடில் ஒன்றை அமைத்து பக்தி உணர்வோடு வழிபட்டு வந்தனர். இந்த ஆலயம்தான் தற்பொழுது வெள்ளிப்புற்றடி ஸ்ரீ வீரகத்தி விநாயக பெருமானுடைய ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது. நமது ஆலயத்தின் பெயரானது மண்கும்பான் வெள்ளிப்புற்றடி ஸ்ரீ வீரகத்தி விநாயக பெருமான். பண்டைய கால முறையிலிருந்து எவ்வாறு ஆலயம் தோன்றியது என்கின்ற சில விடயங்களையும் தற்போது என்ன நடக்கிறது, எப்படி பூஜைகள் நடக்கிறது, என்னென்ன விசேடங்கள் நடக்கிறது என்று அறியத்தர விரும்புகிறேன். அந்த வகையிலே நமது ஆலயமானது ஆரம்பத்திலே இந்தியாவிலே இருந்து நமது வண்ணார்பண்ணை சிவன் ஆலயத்திற்காக பரிவாரமூர்த்திக்காக கொண்டு வரப்பட்ட விநாயக பெருமான். அங்கே பிரபல வர்த்தகராக இருந்த வைத்திலிங்க செட்டியார் என்கின்ற ஒரு பெரும் வணிக முதல்வர் ஒருவர் இந்தியாவிலிருந்து விநாயக பெருமானுடைய விக்கிரகத்தை கடல் வழி பாதையாக இங்கே ஊர்காவல்துறையில் கொண்டு வந்து நடைப்பயணமாக நமது யாழ்ப்பாண வண்ணார்பண்ணை சிவனாலயத்திற்கு சென்று கொண்டிருந்த போது தொடர்ந்து நடந்து வந்த களைப்பின் பிரகாரம் நமது அழகிய மண்கும்பான் கிராமத்திலே வெள்ளிப்புற்றடி என்று சொல்லப்படுகின்ற இடத்தினிலே இளைப்பாறுவதற்காக அங்கு ஒரு வேப்ப மரத்திற்கு கீழே வைத்துவிட்டு சற்று நேரம் இளைப்பாறினார்கள். அதாவது வைத்திலிங்க செட்டியார் அவர்களும் அவரோடு துணையாக வந்த ஒருவரும்.
ஓய்வு எடுத்த பிறகு அவர்கள் மீண்டும் வண்ணார்பண்ணை ஆலயத்திற்கு செல்வதற்கு விநாயகப் பெருமானை தூக்க முயற்சித்த போது விநாயகப் பெருமான் தூக்க முடியவில்லை. அவர்களுக்கு இருவரும் முயற்சித்து கடைசியில் ஊர் மக்களுடன் சேர்ந்தெல்லாம் தூக்கிய போதும் கூட விநாயகப் பெருமான் அசையவில்லை. ஊர் மக்களிடத்தில் மம்பட்டியினை வேண்டி சற்று கொத்தி பிளப்போம் என்று ஒரு எண்ணத்திலே கொத்துகின்ற போது விநாயகப் பெருமானின் தோண்டிய மண்ணிலிருந்து இரத்தம் வந்ததை கண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இவர் இங்கேதான் இருக்க விரும்புகிறார் என்ற நோக்கோடு அவர் இளைப்பாறும்போது வைத்த திசை கிழக்கு திசையாக விநாயகப் பெருமான் இருந்த போதிலும் இரத்தத்தினை காட்சியளித்து அவர் இங்கேயே விரும்புகின்றார் என்றவுடன் மேற்கு திசையாக விநாயகப் பெருமான் திரும்பியதாகவும் செவிவழி கதையாக இங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு பின் ஊர் மக்களாக கொட்டில் போட்டு விநாயகப் பெருமானை பூசை வழிபாடுகள் செய்து கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு சிறிய ஆலயமாக அமைத்து ஊர் மக்களால் பராமரிக்கப்பட்டு இது தற்போது பழமை என்றால் அதாவது கச்சேரி பதிவுகளிலே பார்க்கும்போது 1750 ஆண்டிலே 1981 ஆண்டு இப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் 1700 சொச்ச ஆண்டினிலேயே பதிவு செய்யப்பட்டதாக ஒரு தகவலும் இருக்கிறது. அவ்வாறு தொன்மை வாய்ந்த விநாயகப் பெருமான் இங்கு யாருக்குமே இவருடைய தொன்மை பற்றி யாருக்கும் தெரியாது. அதனைத் தொடர்ந்து முதலாவதாக ஆகம முறைப்படி கும்பாபிஷேகம் நடைபெற்றது என்பது 1950 ஆண்டு முதலாவதாக பாலஸ்தானம் பண்ணி சுப்பிரமணியம் வினாசித்தம்பி என்கின்றவர்கள் சொந்த நிதிப்பணத்தில் ஆலயத்தினை கட்டி முதலாவதாக 1952 ஆண்டு கும்பாபிஷேகத்தினை கண்டிருக்கிறது ஆலயம். அவ்வாறே படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வந்து தற்பொழுது பிரம்மாண்டமான ஒரு ராஜகோபுரத்துடனும் இவ்வளவு அழகாக மகோத்சவம் நடைபெறுகின்ற ஒரு ஆலயமாக தற்போது வளர்ந்திருக்கிறது. யுத்தத்தின் காரணத்தினால் அழிவடைந்து இருந்த காரணத்தினால் இங்கே பூசைகள் நடைபெறாமல் இருந்தாலும் பக்கத்தில் பிள்ளையாருக்கு பக்கத்தில் வச்சு பூசைகள் அருகில் இதில் வச்சு பூசைகள் செய்து வந்தார்கள். பிறகு ஒரு கட்டத்தில் பக்கத்தில் இராணுவம் இருந்த காரணத்தினால் இராணுவம் வெளியேறப்பட்ட பின்பாடு இதில் மக்களால் எல்லா மக்களும் வந்து சேர்ந்து பிள்ளையாரை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து கட்டி திருப்பியும் வந்து இங்கே வச்சு வழிபட்டு நடைபெறுகிறது.
விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திலே தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அது மாத்திரமில்லாமல் இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் சித்திர வருஷ புதுவருட பிறப்பை ரத உற்சவமாக கொண்டு, அதாவது தேர் திருவிழாவாக கொண்டு 15 நாட்கள் திருவிழாக்கள் இங்கு சிறப்பாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமில்லாமல் விநாயக பெருமானுக்கு மிக முக்கியமான நாள், அதாவது விநாயக பெருங்கதை விரதம். இந்த விநாயக பெருங்கதை விரதம் வந்து 21 நாட்கள் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த 21 நாட்களுமே இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. அது மாத்திரமில்லாமல் மேலும் சொல்லப்போனால் விநாயகர் சதுர்த்தி, அந்த சதுர்த்தி தினத்திலும் கூட இங்கு சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது. இருத்த வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு 15 நாட்கள் திருவிழாக்கள் இடம்பெற்று வருகிறது. அதுவும் ஒவ்வொரு வருடமும் சித்திரை புத்தாண்டு தினத்தை ரத உற்சவமாக கொண்டு 15 நாட்கள் திருவிழா வெகு சிறப்பாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திலே தினமும் 3 கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது. அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதமாகும். அதுவும் 21 நாட்கள் இந்த பெருங்கதை விரதம் அனுஷ்டிக்கப்படும். இந்த 21 நாட்களும் எம்பெருமானினுடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது. மேலும் ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும். அதனை சங்கடாகர சதுர்த்தி என்றும் சொல்வார்கள். அந்த தினத்திலும் கூட இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது. அழகிய ஒரு சித்திரத்தை இருந்தது. அது வந்து யுத்தத்தினால் அழிவடைந்து இருந்தது. அந்த காரணத்தினால் வந்து தேர் ஓடுவதற்கு தேர் இல்லாமல் இருந்த காலத்தில் வந்து ஊர் மக்கள், ஊர் பெரியவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு நல்ல ஒரு வேறொரு கோயிலில் ஓடி பராமரிக்கப்பட்ட இந்த ஒரு தேரை வந்து வேண்டி ஒரு 3-4 வருஷம் ஓடப்பட்டிருந்தது. பின்பு தனிப்பட்ட ஒரு நாள் ஒரு அழகிய தேர் ஒன்று வடிவமைக்கப்பட்டு அந்த தேர் வந்து ஒரு நல்லபடியாக இப்பொழுது ஒரு அழகிய ஒரு ராசகோபுரத்துடன் நல்ல ஒரு இதாக அமைந்திருக்கிறது. எமது ஆலயத்தினுடைய வருடாந்த மகோத்சவமாக 2019 வரையிலாக, அதாவது புதிதாக கும்பாபிஷேகம் செய்யும் முன்பதாக 10 தினங்கள் மகோத்சவம் இடம்பெற்று வந்தது. 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு புதிய கும்பாபிஷேகத்தை செய்து முடித்தபின், அதாவது பிரம்மாண்டமாக ஆலயத்தினை வடிவமைத்து
ஊர் மக்களால் கும்பாபிஷேகத்தினை செய்த பின் 15 தினங்களாக மாற்றப்பட்டது. எமது ஆலயத்தின் பெரும்பாலான ஆலயங்களிலே மகோத்சவம் என்பது தீர்த்த திருவிழாவுடைய நட்சத்திரத்தினை பொறுத்தவரையில் வரும். எமது ஆலயத்தில் அவ்வாறு இல்லை. அதாவது சித்திரை புத்தாண்டு தினத்தன்று ரதோற்சவம் ஓடுகின்ற, அதாவது தேர் திருவிழாவை காணுகின்ற வகையில் எப்போது சித்திரை வருடப்பிறப்பு புத்தாண்டு வருகிறதோ அந்த தினமாக தேர் திருவிழாவினை கணித்து நாங்கள் தற்போது இப்போ 15 நாட்கள் என்றால் 14ஆம் நாள் தேர் திருவிழா, 15ஆம் திருவிழாவுடன் அதாவது கொடியிறக்கத்துடன் நிறைவடைகின்ற வகையில் இந்த மகோத்சவமானது ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது 3 நேர பூஜைகள் நித்திய பூஜையாக இடம்பெறும். காலை 7 மணிக்கு ஆயத்த மணியோடு 7:30 மணிக்கு பூஜைகள் இடம்பெற்று 9 மணி வரையும் திருக்கதவு திறந்து அடியவர்கள் வந்து வணங்கி அர்ச்சனை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இரண்டாவதாக மதிய பூஜையானது 11:30க்கு ஆயத்த மணிகளுடன் கதவு திறக்கப்பட்டு 12 மணிக்கு சரியாக 12 மணிக்கு மதிய பூஜைகள் இடம்பெற்று 1 மணி வரை அர்ச்சனைகள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் திருக்கதவு திறக்கப்பட்டிருக்கும். நான்காவதாக மாலை 4:30 மணிக்கு ஆயத்த மணி அடிக்கப்பட்டு 5 மணிக்கு சரியாக பூஜை இடம்பெற்று 5:30 மணி வரை திருக்கதவு திறக்கப்பெற்றதாக இருக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு அன்னதானம் நடைபெறுகிறது. அதாவது ஆலயத்திலே தீவகத்திலே வந்து நமக்கு நுழைவாயிலாக, அதாவது தீவகங்களுக்கு செல்லுகின்றவர்கள் எல்லோரும் நுழைவாயிலாக போற்றப்படுகிற தீவக மக்கள் அனைவருமே குல தெய்வமாக போற்றப்படுகிற எங்களுடைய மண்கும்மம் வெள்ளைப்புற்றடி ஸ்ரீ வீரகத்தி விநாயகப் பெருமான் தீவகத்தினுடைய ஆலயத்திலேயே நைனாதீவுக்கு அடுத்தபடியாக எமது ஆலயத்தினை நாங்கள் கண்கூடாக காண முடியும். அதாவது மற்றவர்கள் பேசுவதை வச்சும் நாங்கள் கேட்க முடியும். காரணம், அங்கே நித்திய அன்னதானம் மகேஸ்வர பூஜை என்பது இடம்பெறும். அதேபோல் இங்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதிய பூஜையுடன் அன்னதானம் வழங்கப்படும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும், அதாவது அன்னளவாக இன்று வெள்ளிக்கிழமை பார்த்தால் தெரியும், அன்னளவாக 250 பேரினுடைய பசிப்பிணியினை போக்குகின்ற அளவிற்கு எமது ஆலயத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அன்னதானம் வழங்கப்படும். அன்னதானத்தினை வழங்குகின்றவர் பெயரையும் நான் சொல்ல வேண்டும். கனகலிங்கம் குடும்பம் என்கின்ற சார்பாக அவருடைய மைந்தர்கள் வழங்குகிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மதிய பூஜையினை தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்படும் சிறப்பும். அதனால் நாங்கள் ஒரு தீவகத்திலேயே ஒரு நயனாதீவுக்கு அடுத்தபடியாக ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இங்கே கணிக்கப்படுகிறது. அடுத்ததாக எமது ஆலயத்திலே வந்து நித்திய பூஜை மகோத்சவத்தினை தவிர நைமித்திய பூஜைகளாக இருந்தால் மாதத்தில் வளர்புரை தேய்புரை என்கின்ற சதுர்த்திகள் 2, விநாயகர் சதுர்த்தி மற்றும் சங்கடகர சதுர்த்தி 2 சரியாக 2 மணிக்கு ஆரம்பமாகி 9 ஸ்நமன அபிஷேகங்கள் நடைபெறும். அடுத்ததாக ஆதி தொட்டே எமது ஆலயத்திலே யாழ்ப்பாண ஆலயங்களிலேயே முதல் முறையாக பெருங்கதை உற்சவம் நடைபெற்ற ஆலயமாக இதனை எங்களது பழமையான இப்பொழுது இருக்கின்ற வயது மூத்தவர்கள் சொல்லி வருகிறார்கள். எமது ஆலயத்தில்தான் ஆதிகாலம் தொட்டே பெருங்கதை 21 நாட்களும் நடைபெறும் என்று. பெருங்கதை 21 நாட்களும் ஸ்நமன அபிஷேகத்துடன் விசேட பூஜைகள் இடம்பெற்று முந்தைய காலங்களிலேயே பல இனப்பட்ட, அதாவது பல சமூகத்தினை சேர்ந்தவர்கள் இங்கு 21 பெருங்கதைக்கும் வருகை தந்து இறுதி நாளான காப்பு புதையல் என்று சொல்லப்படுகின்றது என்று பல சமூக மக்களும் இங்கே ஒன்று சேர்ந்து பொங்குவார்கள் என்று ஒரு கதை இருக்கிறது. அதாவது இந்த வளாகங்கள் முழுவதுமே பொங்கலாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இடமில்லாத அளவுக்கு பொங்கல் தற்போது குறைவாக இருக்கிறது. ஆனால் முந்தைய ஆதி தொட்டு இருக்கிறது. தற்போதும் அதை இதாக நடைபெறுகிறது. ஆனால் இப்போது இந்த நிலைமைகளின் காரணமாக அவ்வாறு பொங்கல்கள் பெரிய அளவிலே வருவதில்லை.
ஒரு தனி மனிதன் மற்றது ஊர மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் நல்ல ஒரு ராசகோபுரம் ஒன்று கட்டப்பட்டு அந்த ராசகோபுரத்தில் வந்து பிள்ளையார் இப்படி வந்தவர்னு சொல்ல அந்த வரலாறுகள் வந்து பதிக்கப்பட்டு இருக்கிறது. இங்கால அன்னதான மண்டபங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. அதுவும் வந்து எல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட உணர்வுகளால் முன் வந்து கட்டப்பட்டு ஒரு செழிப்பாக இருக்கிறது. சுத்து மதில்கள் அப்படி பலதுகள் வந்து தேர் முட்டிகள் பலதும் வந்து இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது பிள்ளையார் வந்து செழிப்புடனும் இல்லை இதோடையும் வந்து இருக்கிறேன். இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகள் பொருந்திய திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நபர் ஒருவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்ல முயற்சிக்கிறார். அப்போ கொஞ்சம் நேரம் இளைப்பாறிட்டு போவோம்னு சொல்லி இந்த ஆலயத்துக்கு வருகிறார். அப்போ வந்த சமயத்தில் எங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒருவர் மாட்டு வண்டியிலோட நிற்கிறார். அப்போ இவர் கேட்குறார், அவரை பார்த்து அந்த நபர்கிட்ட பார்த்து, நீங்கள் எங்கே போக போகிறீங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்கிறார், என்னுடைய சொந்த இடம் வந்து ஊர்காவல்துறையில் இருக்கிற கரம்பரண்ட இடம், அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி. அப்போ அந்த மாட்டு வண்டியில்காரன் சொல்கிறார், நானும் அந்த இடத்துக்கு தான் போக போகிறேன், வாங்கோ சேர்ந்து போவோம்னு சொல்லி. அப்போ இவர் வந்து 2 பேரும் மாட்டு வண்டியில் போய் அந்த சொந்த இடம் வந்த உடனே அவரை வீட்டில் இறக்கி விடுறார். இறக்கினதற்கு பிற்பாடு போயிட்டு வாரன் என்று சொல்ல முற்பட்ட வேளையில் அந்த மாட்டு வண்டியிலையும் காணல, அந்த மாட்டு வண்டியில் வந்த நபரையும் காணல. அப்போ இவர் நினைக்கிறார், இது ஒரு விநாயக பெருமானினுடைய திருவிளையாடல் அற்புதம் என்று சொல்லித்தான் நினைக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு நபர் ஒருவர் தன்னுடைய ஊருக்கு செல்ல முயற்சிக்கிறார். ஆனால் இருள் சூழ்ந்து இருட்டுப்பட்டுட்டது. அப்போ இவர் இந்த ஆலயத்தில் வந்து தங்கிட்டு மறுநாள் காலையில் போவோம் என்று சொல்லி இங்கே வாரர். அவருக்கு இருந்தாலும் பயம், என்னடா இந்த ஆலயத்தில் எப்படி நான் தனியாக தங்குறதுன்னு சொல்லி. அப்போ சரி இங்கே வந்து பார்த்தா ஒரு வயது முதிர்ந்த ஐயா ஒரு ஆள் இருக்கிறார். அப்போ இவர் பயப்படாமல் வாரர், என்னடா தனக்கு ஒருவர் துணைக்கு இருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ இரவு விடிய 2 பேரும் உரையாடி கொண்டிருக்கணும். மறுநாள் காலையில் வந்து விடிஞ்சிட்டுது. அப்போ இவர் வீட்டை போக முயற்சித்த சமயத்தில் போயிட்டு வாரன் என்று சொல்ல முற்பட்ட வேளையில் அந்த நபரை காணல. அப்போ இதுக்கும் கூட அந்த விநாயக பெருமானினுடைய ஒரு அற்புதம் என்று தான் சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஆலயத்திற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து நேர்த்திகள் எல்லாம் வைத்து செல்வார்கள். அந்த நேர்த்திகள் நிறைவேறியதும் 1008 மோதகங்கள் எல்லாம் படைத்து வழிபடுவார்கள். மேலும் சொல்ல போனால், இந்த விநாயக பெருங்கதை விரதம் இருக்குத்தானே, அதன் இறுதி நாள் வந்து இந்த ஆலய வளாகத்தை சுற்றி பொங்கல்கள் எல்லாம் நடைபெறுகின்றது. இந்த இடமே இல்லாத அளவுக்கு பொங்கல்கள் எல்லாம் நடைபெறுகிறதும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பை வெளிப்படுத்தி நிற்கின்றது. வாய்ந்த வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது. அந்த வகையில் வேற்று மதத்தவர் ஒருவர் இவ்வழியால் மாடுகளை கொண்டு செல்லும் போது வழிபடாமல் சென்றுள்ளார். அவரது மாடுகள் அனைத்தும் மறுநாள் காணாமல் போய்விட்டது. அந்த மாட்டுக்கு சொந்தக்காரன் எல்லா இடமும் தேடி பார்க்கின்றார், ஆனால் கிடைக்கவில்லை. இறுதியில் இந்த விநாயக பெருமானினுடைய ஆலயத்திற்கு வந்து பொங்கலிட்டு வழிபாடாற்றி வீடு திரும்புகின்ற போது அத்தனை மாடுகளும் வீட்டில் நின்றது. அந்த நபரும் அந்த விநாயக பெருமானினுடைய அற்புதத்தை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த செயற்பாடும் கூட விநாயக பெருமானினுடைய அற்புதத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது.
மாத்திரமில்லாமல் இன்னும் ஒரு சிறப்பான விடயம், முற்காலத்தில் பேருந்து போக்குவரத்து ஆரம்பிப்பதற்கு முன்னைய காலங்களில் எல்லாம் நடந்து அல்லது வண்டிகளில் தான் பிரயாணம் செய்வார்கள். அந்த வகையில் பிரயாணியொருவர் யாழ்ப்பாணத்திலிருந்து மரக்களத்தில் ஓலையேற்றம் துறைக்கு நடந்து வந்தார். இருள் சூழ்ந்ததும் இந்த விநாயக பெருமானினுடைய ஆலயத்தில் தங்கலானார். விடிந்ததும் கரம்பொன்னில் உள்ள அவரது வீட்டிற்கு செல்ல இருந்தார். சிறிது நேரத்தில் கூரிய உயரமான கொம்புகளை உடைய வெள்ளை நிறமான 2 எருதுகள் பூட்டப்பட்ட வண்டில் ஒன்று வந்து நின்றது. அந்த வண்டியை செலுத்தி வந்தவர் அங்கு நின்றவரை கேட்டார், ஏன் இந்த இரவில் இங்கு தனிமையாக நிற்கின்றீர்கள்? அதற்கு அந்த நபர், இருட்டாகிவிட்டது, நான் கரம்பொன் செல்ல வேண்டும் என்று கூறினார். அந்த வண்டியை செலுத்தி வந்த சாரதி, நானும் கரம்பொன் தான் போகின்றேன், விரும்பினால் நீயும் என் கூட வரலாம் என்று கேட்டார். அந்த நபரும் வண்டியில் ஏறிக்கொண்டார். வண்டியும் புறப்பட்டது. அந்த வண்டியில் பூட்டப்பட்ட எருதுகளின் அழகோ தனி அழகு. அந்த இருட்டிலும் கூட ஒளி வீசியது. அந்த எருதுகளின் களத்தில் இருந்த சதங்கை இன்னிசையாக ஒலித்தது. அந்த ஒளி அவர் எங்குமே கேட்காது தேனிசையாக காதில் ஒலித்தது. அந்த வண்டியோ காற்றாய் பறந்து சென்றது. வண்டி அவரின் வீட்டை சில நொடிகளில் வந்தடைந்தது. அந்த நபர் வண்டியிலிருந்து இறங்கி பார்த்தார். வண்டியும் இல்லை, செலுத்தி வந்தவரும் இல்லை. அப்போதுதான் அவர் தெரிந்து கொண்டார், இது மண்கொம்பான் பிள்ளையாரின் அற்புத திருவிளையாடல் என்று. இதுவும் கூட இந்த விநாயக பெருமானினுடைய சொல்வதற்கரிய அற்புதத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இன்னும் ஒரு விடயம், நபரொருவர் தன்னுடைய சொந்த இடத்திற்கு செல்ல முயற்சித்தார். இருள் சூழ்ந்ததும் இந்த மண்கொம்பான் விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் புறப்படுவோம் என்று எண்ணி விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திற்கு சென்றார். அவருடைய மனதில் தான் எப்படி இரவு முழுவதும் தனியாக இருப்பது என்ற பயம் இருந்தது. அங்கு விநாயக பெருமானினுடைய திருத்தலத்திற்கு சென்று பார்க்கும் பொழுது ஒரு வயது முதிர்ந்த முதியவர் ஒருவர் இருந்தார். அவரை கண்டு சந்தோஷமடைந்த அந்த நபர் இரவு முழுவதும் அந்த முதியவரோடு உரையாடி கொண்டிருந்தார். மறுநாள் பொழுது விடிந்ததும் அங்கிருந்து புறப்பட ஆயத்தமானார். அந்த சமயத்தில் அந்த வயது முதிர்ந்த முதியவரை காணவில்லை. இதுவும் கூட இந்த விநாயக பெருமானினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கின்றது. அற்புதங்கள் என்று நோக்குகின்ற போது நமது ஆதி இதிலே, அதாவது விநாயகப் பெருமான் தீபக மக்களினுடைய ஒரு நுழைவாயில் பிள்ளையாக, வழிப்பிள்ளையார் என்றே கூறுகின்ற அளவிற்கு ஒரு பிரசித்தி பெற்ற மண்கொம்பான் மக்களுக்காக மட்டுமல்ல, தீபக மக்களே குலதெய்வமாக போற்றப்படுகின்ற நமது ஆலயத்திலே முந்தைய காலத்திலே நடந்துதான், அதாவது வாகன வசதிகள் இல்லாத போது நடந்து செல்கின்ற போது அல்லது வண்டியிலே செல்கின்ற போது எல்லாம் பல அற்புதங்களை சொல்வார்கள். அந்த வகையிலே ஒரு நாள் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது, அதாவது இங்கே யாழ்ப்பாணம் இருந்து கரம்பனுக்கு நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது இருட்டாகிவிட்டதனால் அவருக்கு அங்காலே நடந்து செல்வதற்கு சற்று அசௌகரியமாக இருந்திருக்கிறது. அதனால் நமது விநாயகப் பெருமானினுடைய சன்னிதானத்திலே ஒரு தடவை கிடந்துவிட்டு நாளை காலை செல்வோம் என்ற முடிவிலே அவர் இருந்த பொழுது ஒரு அழகான 2 மாடுகள் பூட்டப்பட்டு ஒரு மாட்டு வண்டிலானது வந்து நின்றதாம் வாசலிலே. அப்பொழுது அவர் வித்தியாசமான மாடுகள், அவ்வாறு மணிகள் எல்லாம், மணியோசைகள் எல்லாம் அவர் கேட்காத அளவிற்கு கேட்ட ஒரு அழகான ஓட்டுநராகவும் இருந்தபோது அவர் கேட்டார், தாங்கள் ஏன் இதிலே நிற்கிறீர்கள் என்ற போது அவர் சொல்லியிருக்கிறார், நான் கரம்பன் செல்ல வேண்டும், ஆனால் தற்பொழுது இருண்டி விட்ட காரணத்தினால் நான் இங்கே கிடந்துவிட்டு இரவு இங்கே விநாயகப் பெருமானுடன் தூங்கிவிட்டு கரம்பன் செல்ல வேண்டும் பகல் என்று. அவர் சொன்னாரா, நானும் கரம்பனுக்குத்தான் போகிறேன், ஏறுங்கள் என்று சொல்லி மாட்டு வண்டியிலே ஏறி போய் கொண்டிருந்த போது மாடு வண்டி, அதாவது சில நிமிடங்களிலேயே அவற்றை வீட்டு கடவிலே நின்றதாம்.
அப்பொழுதுதான் அவர் இறங்கி பார்த்தாராம். வண்டிலும் காணவில்லை, ஓட்டுநரையும் காணவில்லை. அதற்கு பிறகுதான் அவருக்கு தெரிந்தது எமது விநாயகப் பெருமான் தான் இவ்வாறு வந்திருக்கிறார் என்று. அடுத்ததாக நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நபர் அவள் பயத்தினிலே, அதாவது இரவு வேளையிலே பயத்தினிலே இருந்தபோது விநாயகப் பெருமான் அருகிலே அதாவது விநாயகப் பெருமானுடைய சன்னிதானத்திலே நிற்போம் என்று வருகின்ற போது ஒரு முதியவர் ஒருவர் இருந்தாராம். அதாவது அவர் யோசித்தார், தனக்கு பிராக்குக்கு பக்கத்துணைக்கு ஒருவர் இருக்கிறார் என்று. இரவு ஃபுல்லாக முழுவதும் அவர்கள் கதைகள் சொல்லி கதைத்து கொண்டிருந்தார்களாம். காலை வேளையிலே சரியென்று புறப்படுவோம் என்று பார்த்தால் அந்த முதியவரை காணவில்லையாம். அதற்கு பிறகு அதுவும் விநாயகப் பெருமான் என்று எண்ணி இவ்வாறு பல அற்புதங்களை சொல்லி, அதாவது தற்போது சற்று குறைந்து விட்டது. முன்னிய காலங்களில் எல்லாம் இதிலே வைரவ பெருமானிலே நின்று வணங்கி விட்டுத்தான் செல்வார்கள். தற்போது சற்று குறைந்து விட்டது. அதாவது எங்கள் விநாயகப் பெருமானுடைய பக்கத்திலே இருக்கின்ற வைரவ பெருமானிடம் நின்று வாகனத்தை நிறுத்தி வணங்காவிட்டால் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும் என்கின்றதை ஒரு ஐதீகமாக கொண்டு தற்போதும் சிலர் நடந்து வருகிறார்கள். இவ்வாறு அதாவது இந்த இடத்திலே இருந்து போகமறுத்த விநாயகர் என்றும் நாங்கள் கூறுவதுண்டு. போகமறுத்த விநாயகர் வீரகத்தி விநாயகப் பெருமான் என்றும் நமது விநாயகப் பெருமானை கூறுவதுண்டு. தமது ஆலயத்தினை பலரும் பல இடங்களிலிருந்து வர முடியாதவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிலும் நமது ஆலயத்தினுடைய ஒரு வரலாற்று சிறப்பை கூறுகின்ற அளவுக்கு சந்தர்ப்பத்தினை அளித்த ஐவிசி தொலைக்காட்சி அவர்களுக்கும் நமது ஆலய பரிபாலன சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். இவ்வளவு பெருமைகள் பொருந்திய மண்கொம்பான் விநாயகப் பெருமானினுடைய ஆலயத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். வருகை தந்து விநாயகப் பெருமானை தரிசித்து செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகின்றது. ஊர் மக்களின் பங்களிப்போடும் செல்வ செழிப்பு பெற்று விளங்கும் இந்த விநாயகப் பெருமானினுடைய திருத்தலமானது உலகெங்கும் பறந்து வாழுகின்ற சைவ மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்து காணப்படுகின்றது. உறவுகளாகிய நீங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மண்கொம்பான் பிரதேசத்திலே அமைந்து காணப்படுகின்ற விநாயக பெருமானினுடைய திருத்தலத்தை பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக இந்த ஆலயம் தோற்றம் பெற்ற வரலாற்றையும் அதை தாண்டி இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகளையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு தொகுத்து காண்பித்திருந்தோம். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி மற்றொரு சிறப்பான தீபதர்சன நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் நோமிகா சாந்தகுமார். நன்றி, வணக்கம் நேயர்களே.